சின்ன வயசுல எங்கள் அப்பா அம்மா திட்டிருப்பாங்க போல் இருக்கு, படிப்பு வரல, நீ கழுத மேய்க்கு தான் லாய்க்குன்ட்டு. அவ்வளவு சாதாரணமாலாம் கழுதையை வைக்க முடியாது, அதுக்கு தனி திறமை வேணும். இந்த தோப்புல இந்த பண்ணையில வந்து நானும் என்னோட கணவரும் சேர்ந்து தான் எல்லா வேலைகளையுமே பார்த்துக்கிறோம். அவர் பேசிக்காக வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனு, அப்புறம் இவங்க இந்த அனிமல்ஸோட ஷெட்யூல் பார்க்குறது, அது இது எல்லாமே அவர் பார்த்துக்கிறாரு. மீதி மரங்கள், செடிகள், கொடிகள், இவங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு, என்ன மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன். ஆக தம்பதியராக சேர்ந்து தான் இந்த கழுதை பண்ணை, இதை பாருங்கள், அது சும்மாவே இருக்காது, கழுதை பண்ணையை வந்து இப்போ மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து ஒரு ரிசர்ச் ஃபவுண்டேஷனாக கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இதுக்கு வந்து வீக்லி ஒன்ஸு நம்ம டாக்டர்ஸும் வந்து பார்க்குறாங்க. எனக்கு வந்து ஆக்சுவலி பார்த்தா நான் ஒரு விவசாயி குடும்பத்துலேருந்து தான் வந்திருக்கிறேன். முதல் தலைமுறை வந்து விவசாயம் பண்ணுறோன்றது கிடையாது. எங்கள் தாத்தாவுக்கு முன்னாடி இருக்கிறவர் எல்லாருமே வந்து விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் பூர்வீகம் வந்து திருவாரூர், தஞ்சை ஜில்லா. நம்ம வந்து சென்னையில் வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். சரி, விவசாயம் பண்ணணும், சென்னையிலேருந்து கிட்ட இருக்கணுன்றதுக்காக இந்த இடத்த தேர்ந்தெடுத்தோம். இந்த தேர்ந்தெடுக்கும் போது என்ன ஆச்சுன்னா, நம்மளே வந்து எல்லாமே பயிர் பண்ணணும், மரக்குடியிலேருந்து எல்லாமே நம்மளே வச்சாதான் அது நல்லா வரும்ன்றதுக்காக இது ஃபுல்லாக காடாக இருந்தது, 30 ஏக்கரு. கொரோனா டைமில் வந்து நாங்களே இங்கே ஒரு கொட்டா வீடு போட்டுக்கிட்டு ஒரு ஜேசிபி வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வாங்கின உயிரினமே வந்து இவங்க தான். இதை வந்து நாங்கள் கழுதைன்னு கூட சொல்லக்கூடாது, பஞ்ச கல்யாணின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பாருங்கள், எவ்வளோ பெட்டாக இருக்குது பாருங்கள் என் கூட.